என் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வருக இனிய எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள். அத்துணை பேருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு வரப்போகும் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய ஆவலான எதிர்பார்ப்புகள் ஜோதிட ரீதியில், எண்கணித ரீதியில், வாஸ்து ரீதியில், இப்படி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் 12 ராசிகளுக்கும் சிறப்பான பலன்கள், பரிகாரங்கள், உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுமா, உங்களுடைய ஆசைகள் கைகூடுமா, இறையருள் எப்படி இருக்கின்றன, நாம் எந்த வகையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும், எதை நாம் பெற முயற முடியும், நம் முயற்சிகள் வெற்றியாக மாறுமா, உங்கள் முயற்சிகள், முதலீடுகள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே இறையருளால் நன்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்புகளை நேயர்களுக்கும் நான் சொல்வதில் மிகவும் பெருமை அடைகின்றேன். இப்போது நம்முடைய ஆண்டு பலன் போவதற்கு முன்னால் இறை வணக்கத்தோடு செல்வோம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சியம் திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை உருவாய் நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் கடம்பும் தோளும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லென எல்லாந்தர் அன்பர் என்பவருக்கே கடந்த அபிராமி கடைக்கண்களே, உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன், நிலவிலாவிய நீர்மெளி வேணியன், அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான், மலர் சிலம்புடி வாழ்த்தி வணங்குவோம். செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயில் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் பழியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பானே. ஆயக்களில் 64 ஏய உணர்க்கும் என் அம்மை, தூய உருப்பலிங்கும் போல்வாள், என் உள்ளத்திலே உள்ளே இருப்பாள், இங்கு வராது இடர், படிக நிறமும் பவள செவ்வாயும் கடின கமலம்பு தாமரை பொற்கையும் துடியிடையும், அல்லும் பகலும் அனைவரும் முதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி, காடு வெட்டி போடக்கூடிய நிலத்திலிருந்து வீடு கேட்கொண்டிருக்க அன்றைக்கு வந்து எங்கள் அம்மா இலக்குமியே, என்றைக்கும் நீங்காதிரு, என்றைக்கும் நீங்காதிரு. அஷ்டத்துக்கு பாலர்களே போற்றி, திக் சக்திகளே போற்றி, எல்லாம் உள்ள இறைவனே போற்றி, பஞ்சபூதங்களை போற்றி, நவகிரகங்களை போற்றி, எல்லா இறைவனை வணங்கி உங்களுடைய எல்லா நல்ல ஆசைகள் எல்லாம் என்னுடைய ஆண்டு பலன் மூலமாக நன்கு உங்களுக்கு அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு என் இனிய வாழ்த்துக்களோடு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியோடு வணக்கங்களை, வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு 2022 புத்தாண்டு பலன்களுக்கு இப்போது செல்வோம். மகர ராசி அன்பர்களே, 2022 ஆண்டு எப்படி இருக்கும் என்பது ஆண் பெண் இருபாலர்களுக்கும் நாம் பலன்களும் பரிகாரங்களும் இப்போது பார்ப்போம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆண்டவனும் ஆலயங்களும், ஒத்தக்கலில் இருக்கக்கூடிய அந்த திருமோவில் இருக்கக்கூடிய 108 வைணவர்களின் சிறப்பான அந்த சக்கரத்தாழ்வார் காலமேக பெருமாள் இவர்களை வணங்குவதும், அது மட்டுமல்ல சிவசக்தி ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயக பெருமானை வணங்குவதும், வடக்கு பார்த்த சப்த கன்னியராக இருக்கக்கூடிய இறைவனையும் மற்றும் சிவபெருமானையும், அதாவது குளித்தல் இருக்கக்கூடிய குறுங்கல் ஈஸ்வரர், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சப்த கன்னியர் இவர்களை ஒரு சேர வழிபடுவதும் மற்றும் கருப்பர் ஐயனார் இவர்களை வழிபாடுகள் செய்வதும் யாவும் உங்களுக்கு உகந்த ஒன்றே. இரவு அதாவது வளம் தரக்கூடிய உங்களுடைய சின்னங்கள் மான், குதிரை, இந்த சின்னங்கள் உங்களுக்கு பயன் தரக்கூடியது. இந்த ஆண்டில் வளம் தரக்கூடிய வாஸ்து திசைகள் வடக்கு, வடமேற்கு, இந்த திசையினுடைய முயற்சி பயணங்கள் யாவும் உங்களுக்கு வெற்றியாக மாறும். உங்களுக்கு சாதகம் தரும் நிறங்கள் கிரே கலர், கிளிப்பச்சை, ஆரஞ்சு, இந்த வர்ணங்களை பயன்படுத்தி கொண்டால் நல்லதே. ஏற்றம் தரும் எண்கள், எழுத்துக்கள் GLWNU, இந்த எழுத்துக்களும் 5, 17, 35, 59, 78 இந்த எண்களும் இணைந்து வரக்கூடிய வீடு, வியாபார ஸ்தலங்கள், உங்கள் உடைமைகள், மொபைல் நம்பர், வண்டி, வாகனங்கள் யாவும் இந்த ஆண்டில் அதிர்ஷ்டமே. ஒளிமயமான வாழ்வுக்கு பரிகாரங்கள், பாராயணங்கள், அதாவது அஷ்டகம், அகவல், போற்றி, கவசம் பாராயணங்களை செய்வதும் மற்றும் இரத்த தான உணவு தானங்களை பரிகாரமாக செய்து கொள்வதும் இந்த ஆண்டில் உங்களுக்கு வளம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஆண்டை உங்களுக்கு பார்க்குற போது வருஷ கிரகங்களில் மாதக்கோட்கள் மட்டுமே பலமாக இருக்கின்றன. வருஷ கிரகங்களில் குரு பகவான் 5இல் இருப்பது நல்லது, 3இல் ராகு இருப்பது நல்லது. ஆண்டின் பிறப்பின் போதே இது உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் உடையது. உங்களுக்கு அந்த நடக்கக்கூடிய 7 லட்சங்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இடைபாடுகளும் ஏற்படாமல் இந்த 2 கிரகங்களாக நீங்கள் தக்க வைத்து கொண்டு இந்த கொஞ்ச காலத்தை கடந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. மற்றும் மாதக்கோட்களில் சுக்கிரன், புதன், சூரியன் இவர்கள் பலமாக இருப்பது உங்களுக்கு நல்லதே. இதனால் இவருடைய தசாபுத்திகள் இந்த ஆண்டில் இருந்தால் நீங்கள் எண்ணியது நிறைவேறும். ஏற்றம் தரும் வாழ்க்கையும் வளமான வாய்ப்புகளும் நல்ல விதமான பணப்புழக்கங்களும் உங்களுக்கு வந்து சேரும். மற்றும் வழக்கு விவகாரங்கள் கூட நல்ல முடிவுகளும் ஏற்பட்டு
நீங்கள் விரும்பியதை எதையும் சரியாக செய்து கொள்ள முடியும். குடும்பம் ஆரோக்கியம், சரீர ரீதியில் உங்களுக்கு எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு மன நிம்மதி இருக்காது. 7.5 சனி இருப்பதால் சனி மாறிய பிறகு உங்களுக்கு நல்லதே, அதாவது ஏப்ரலுக்கு பிறகு பக்தி, தர்மம், ஆலய வழிபாடு, குறிப்பாக குலதெய்வ பூஜைகள், முன்னோர்களுடைய ஆசை அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கால், குதம், நரம்பு, இடை, முழங்கால் இவற்றில் அடிபடுதல், காயம், கட்டி விவகாரங்கள் உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் ஏற்படலாம். தக்க மருத்துவ ஆலோசனைகளும் உணவு கட்டுப்பாடுகளும் தேவை. பொறுமையாக எதையும் நீங்கள் செய்ய வேண்டும். முக்கிய முடிவுகளை உங்களுக்கு வேண்டியவர்களை ஆலோசித்து செய்வதும் இறையர்களோடு எதை மேற்கொள்வதும் நல்லதே. வெளியிடத்தில் பழக்க வழக்கங்களும் நீங்கள் சரியாக பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தலைவருடைய நிலையை அறிந்து தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி, மக்கள் யாவரும் அவரை தன் சப்போர்ட்டாக அமைத்து கொண்டு அவரை வைத்தே எதையும் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி அவருடைய ஆலோசனைப்படி நடப்பது நல்லதே. படிப்பு, ஆரம்ப கல்வியில் இருப்பவர்களுக்கு நிறைய திணறடிகள் இருக்கும். கல்விக்குண்டான கிரக தொடர்பு நன்கு படித்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஒரு மந்த போக்குகளை உருவாக்கலாம். முக்கியமான மதிப்பெண்களை கூட பெற முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். பணம் அதிகம் செலவிட்டு படிக்கக்கூடிய நிர்பந்தமும் தன் சொந்த ஊரை விட்டு வெளியே வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும். ஆசிரியர் பெற்றோருடைய ஆலோசனைகளை சரியாக கேட்டு நடக்க வேண்டும். சக நண்பர்களோடு ஒத்துழைத்து போக வேண்டும். குறிப்பாக மோட்டார், மெக்கானிசம், தகவல், எலக்ட்ரிக், உணவு, ஓட்டல் இந்த வகை படிப்புகள் எல்லாம் சற்று உங்களுக்கு பயனுடையதாக அமையும். ஜீவன வீட்டில் உங்கள் ஜீவனம் எதுவாக இருந்த போதிலும் குறிப்பாக இவ்வாண்டில் பத்திரிகை, மீடியா, பெண்களுக்குரிய உபகரணங்கள், உணவு, விடுதி, பயண தொடர்புகள், வாகன உபகரணங்கள், கார், வங்கி, கமிஷன் ஏஜென்சி, பால், நீர் பதப்படுத்தக்கூடிய ஐட்டங்கள், வட்டி தொழில், ஜுவல்லரி, ப்ரொமோட்டர்ஸ், விலையுந்த பொருட்கள் விற்கக்கூடிய வியாபாரங்கள், பழங்கள், புஷ்பங்கள், தானியங்கள், அன்றாட அழியும் பொருட்கள், ஜலவஸ்துக்கள், இனிப்பு, லாகரி பொருட்கள், மணி மற்றும் அரசியல், மேரேஜ் தொடர்புகள், மொபைல், மெக்கானிசம், தகவல், பேக்கிங், பிரதிமைகள், வாசனை பொருட்கள், பெயிண்டிங், லேப், ஹெர்மல், ஹோமியோபதி, பலபொருள் அங்காடி, பான் புரோக்கிங், யுனானி இந்த வகை ஜீவனங்கள் யாவும் இந்த ஆண்டில் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். உத்தியோகம், பணியாளர்கள் பிற துறையோ அல்லது பிற தேசம் செல்வதோ இல்லை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் ஓரளவு ஆதாயங்கள் தான். அரசு சம்பந்தமான வகையில் சொற்ப நன்மைகள் ஏற்படும். கிடைக்கும் வேலையை தக்க வைத்து கொண்டால் அதுவே இவ்வாண்டில் நன்மைதான். விஆர்எஸில் வருவது மாற்றமாகும். இடங்களுடன் பொறுமையாக சென்று எதையும் செய்வது, மேல்மட்டம் கீழ்மட்டம் அனுசரித்துக் கொள்வதும் நல்லதே. வியாபாரம், சுயதொழில் முக்கிய ஆவணங்களை முறைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். வெளியிலே அனுப்பும் சரக்குகளை இன்சூர் பாதுகாப்பாக செய்துக்க வேண்டும். பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது. தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவாக இருந்தால் அவற்றை சரியாக உபயோகித்துக் கொண்டால் அதுவே சாதகம்தான். அரசியல், கலைத்துறை கட்சிகள் ஒரு அதிருப்தி இருக்கின்றன. சில லஞ்ச லாவணியம் இவற்றாலும் கேஸ் விவகாரங்களும் உள்ளாகலாம். விவேகமாக எதிலும் செயல்படவில்லை என்றால் வீணான பிரச்சனைகளும் வில்லங்கமும் வியாஜ்யங்களும் சந்திக்க நேரும். குறிப்பாக பினாமிகளால் பிரச்சனை இருக்கின்றன. வாய்ப்பை ஓரளவு ஏற்று செய்வதோ புதிய படைப்புகள் முதலீடு இவற்றை இணைந்த முயற்சியால் செய்யாமல் தவிர்ப்பதோ நல்லது. தனது ரகசியங்களை எந்த வகையில் காப்பாற்றி கொண்டு பத்திரிகையாளர்களிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பயிர்த்தொழில் கூடியபடி நீங்கள் அதிகம் பாடுபடுவது அதற்கான ஆதாயம் கிடைப்பது சரியாக இல்லை. ஒத்தி என்ற பெயரில் சில காலம் விட்டு விடுவதும் உங்களுக்கு உகந்ததே. அரசு கடன்கள் மூலம் அல்லது உதவிகள் மூலம் சொற்ப அளவிலே ஏதேனும் செய்து ஜீவனத்தை நடத்தலாம். குறிப்பாக கருப்பு நிற வஸ்துக்கள், மஞ்சள் நிற பொருட்கள், காணொலி இவற்றால் பாதிப்பு இருக்குது. தனது தோழர்களுடன் கூட ஒத்துப்போய் எதையும் செய்வது நல்லதே. இவ்வாண்டில் சாதக பாதக பலன்கள் தரும் மாதங்கள், நன்மையான மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், ஜூன், செப்டம்பர், நவம்பர். இந்த மாதங்களிலெல்லாம் எடுத்த ஒரு காரியமும் முதலீட முயற்சியும் முடிவில் சாதகமாக அமையும். உங்கள் உழைப்பு, விரயம், அணுகுமுறை, பிரயோஜனம் எல்லாமே உங்களுக்கு வீண் போய்விடாது. பெரிய மனிதனுடைய ஆதரவு, ஆன்மீக பலம், புத்தருடைய உதவி உரிய நேரத்தில் கிடைக்கும். இடமாற்றம், வெளிதேசம் செல்வது, இங்கிதமாக செயல்படுவது, புதிய ஆடல் கிடைப்பது, பண பரிமாற்றங்கள் யாவுமே பயன் தரக்கூடியதாக இருக்கும். பாதகமான மாதங்களும் பலவீனங்களும் மார்ச், மே, ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர். இந்த மாதங்களில் வாக்குறுதிகளோ, ஜாமீன் பொறுப்போ, பொதுநல போராட்டமோ, பாதிப்புகளோ, ஸ்ட்ரைக் செய்வதோ கூடாது. பிறரோடு சேர்ந்து ஏதேனும் செய்வதென்றால் பார்த்து செய்ய வேண்டும். எதையும் பார்க்காமல் ஆவணங்களை கையெழுத்திடக்கூடாது. காதல்கள் தோல்வியாக முறியும். பிரிவுகள் பிரச்சனைகளாக வரும். ஒரு சிறிய பிரச்சனைகளோடு பெருசாக மாறி உங்களை எந்த வகையிலாவது ஒரு தண்டனை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கலாம். அகால உணவு, உறக்கம், அலைச்சல், எந்திரம், விஷசந்துக்கள், வனத்துறை, கெமிக்கல் சுரங்கம் இந்த வகையில் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும். தனக்கு வரக்கூடிய இந்த பாதகமான பலன்களில் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள அந்த அதிர்ஷ்ட தெய்வங்களின் பரிகாரங்களை முறைப்படுத்தி கொண்டால் நல்லது. கும்பராசி அன்பர்களே, 2023 எப்படி இருக்கும் என்ற ஆண் பெண் இருபாலருக்கும் பலன்கள், பரிகாரங்களை நாம் இப்போது பார்ப்போம். இந்த ஆண்டோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆண்டவன் ஆலய வழிபாடுகள், நெல்லையப்பர், காந்திமதி இவர்களை வழிபாடு செய்வதும் மற்றும் தாடிக்கொம்பில் இருக்கக்கூடிய சவுந்தரராஜ பெருமாளையும் அங்கே இருக்கக்கூடிய
அம்பிகை அந்த தாயாரையும் மற்றும் சொர்ண ஆகஸ்ட பைரவரையும் இணைந்து வழிபடுவது நன்மையே. மற்றும் ஹேராம்ப கணபதி என்று சொல்லக்கூடிய கந்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமுக கணபதியையும் பிருத்யங்கரா தேவியை வழிபடுவது உங்களுக்கு உகந்த ஒன்றாக இருக்கும். மற்றும் இந்த கடவுளை வழிபாடு செய்வதோடு உங்களுக்கு உண்டான அந்த பரிகாரங்கள் பாராயணங்களை பாமாலை பூமாலைகள் கொண்டு பதிகங்கள் பாடி ஸ்லோகங்கள் பாடி இறைவனை வழிபடுவதும் மற்றும் லிங்காஷ்டகம் அபிராமி அந்தாதி பாசுரங்கள் பைரவர் அம்மன் போற்றி வழிபாடுகள் தனம் தரக்கூடிய அந்த வசீகர ஸ்லோகங்கள் இவற்றை வழிபாடு செய்தால் இவ்வாண்டு உங்களுக்கு வளமாக இருக்கும். உங்களுக்கு வளம் தரும் சின்னங்கள் பூரண கும்பம் கோமாதா மற்றும் வளம் தரக்கூடிய வாஸ்து திசைகள் மேற்கு தென்கிழக்கு. இந்த திசையினுடைய முயற்சி பயணம் வீடு வியாபார ஸ்தலங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த ஆண்டிலே வளம் தரக்கூடிய நிறங்கள் வெண்மை, நேவி ப்ளூ, சிகப்பு. இந்த வர்ணங்களை பயன்படுத்தி கொண்டால் வளம் சேர்க்கும். ஏற்றம் தரும் எண்கள் எழுத்துக்கள் AYWNE இந்த எழுத்துக்களும் மற்றும் 37 50 59 60 87 இந்த எண்களும் இணைந்து வரக்கூடிய வீடு வியாபாரங்கள் உங்களுடைய பெயர் நிறுவனம் உடைமைகள் மற்றும் மொபைல் வாகனங்கள் இந்த ஆண்டில் அதிர்ஷ்டமே. இவற்றை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் இவ்வாண்டில் சிறப்பே. ஆண்டினுடைய கிரகங்களும் ஜாதக அமைப்புகளும் மாத கோட்களில் உங்களுக்கு அதாவது வருஷ கோட்களில் எந்த கிரகங்களுமே உங்களுக்கு நன்மை இல்லை. மாத கோட்களில் சூரியன் செவ்வாய் புதன் மூவருமே பலமாக இருப்பது நன்மையே. அந்த மூவருமே உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு முக்கிய கிரகங்களாக இருக்கின்றன. அதனால் இந்த வருஷ கிரகங்களால் வரக்கூடிய எந்த பாதிப்புகளில் இருந்தும் இந்த கிரகங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கையால் நீங்கள் இந்த ஆண்டை கடந்து வருவதற்கும் உங்களுக்கு சில சப்போர்ட்டுகளும் இறை சக்தியும் பிறகு உதவியும் எந்த வகையிலாவது கிடைக்கப் பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, இந்த சூரியன் செவ்வாய் புதனினுடைய தசாபுத்தி இந்த ஆண்டில் இருந்தால் நீங்கள் எந்த ஒரு பாதிப்பிலிருந்தும் நீங்க விரும்பியதை வெற்றி வாகை சூட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. குடும்பம் ஆரோக்கியம் சரீரத்தில் சற்று பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். சென்மச்சனி நடைமுறை இருக்கிறது அல்லவா? 7.5 சனியிலே அதிக பாதிப்பு சென்மச்சனி தானே. அப்போது ஜனகால சனி பலமாக இருந்தால் ஏதோ மருத்துவரை சந்திக்க முடியுமே தவிர மற்றபடி ஏதேனும் ஒரு மருத்துவ செலவுகள் இனம் புரியாத மனக்கவலைகள் சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் கூட ஏற்படலாம். சரியான மருத்துவ ஆலோசனைகளோடு உணவு உடல் கட்டுப்பாடுகளும் இறை சக்தியும் தியானமும் ஜெபம் தொழுகை பூஜைகள் அவசியம் தேவை. உங்களுடைய தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தில் சில சப்போர்ட்டுகள் இருக்கும். கணவன் மனைவியுடைய நல்லிணக்கம் காதல் விவகாரங்கள் சந்தான பிராப்தி இதெல்லாம் சொற்ப நன்மைகளாக அமைந்திடக்கூடும். எந்த வகையில் பார்த்தாலும் நீங்கள் அதிக முயற்சி எடுத்துத்தான் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய வழிமுறைகள் உங்களுக்கு இருக்கின்றன. அதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். குடும்ப தலைவனை அனுசரித்தே மனைவி பிள்ளைகள் நடப்பதும் கூட பெற்றோர்கள் நடப்பதும் கூட நன்மையே. படிப்பு கல்விக்காரகனான புதன் பலம் படிப்பு வித்தைகள் பயனுடையதாக இருக்கும். எந்த வகையில் நீங்கள் எதிர்பார்க்கும் மதிப்பெண்கள் படிப்புத்துறை பாரின் தொடர்புகள் தன் குடும்பத்தில் ஒத்துழைப்புகள் ஏற்படும். ஆனால் படிப்பு விஷயத்தில் சற்று பணம் செலவழித்தே அதையும் பெற வேண்டியிருக்கும். ஆசிரியருடைய ஆலோசனைகள் நண்பருடைய ஒத்துழைப்புகள் ஆக நாளாவளி இவர்கள் எல்லாம் உங்கள் எதிர்காலத்துக்கு பயனுடையதாக இருப்பார்கள். குறிப்பாக பேஷன் டெக்னாலஜி IPS IFS மருத்துவம் உணவு தகவல் சட்டம் பிலாசபி வங்கிகள் இது போன்ற படிப்புகள் உங்களுக்கு பயனுடையதே. ஜீவனம் என்ற தொழில் உங்கள் ராசிக்கு ஜீவன பாவத்தில் பூர்வ புண்ணியாதிபதி கீர்த்தி யோகமாக இடம்பெற்றிருப்பதால் இந்த ஆண்டு அது பலம் தரும். ஆக ஜீவனத்தில் ஒன்றை விற்றாலும் ஒன்றை பெற்று எந்த வகையிலாவது நீங்கள் பயனுடையவர்களாக தன்னை மாற்றிக்கொள்வீர்கள். ஆக ஜீவனத்தால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராமல் அதிலே ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்வீர்கள். அத்துடன் குறிப்பாக கவர்ச்சி பொருட்கள் பத்திரிகைகள் கலைத்துறை வைரம் பட்டை தீட்டுதல் பங்கு பரிவர்த்தனை ஜுவல்லரி சொகுசு தொழில்கள் தகவல் பிரசுரம் பிளாஸ்டிக் நீர் வெண்மணிர பொருட்கள் சுபகாரிய தொடர்புடையவர்கள் பெர்ஃப்யூமரி ஐட்டங்கள் எந்திரம் இனிப்பு சில்வர் ஸ்டேஷனரி டாய்ஸ் ஹெர்பல் மருத்துவம் தரகத்துறை இன்சூரன்ஸ் பூமி சம்பந்தப்பட்டவை மற்றும் டிரான்ஸ்போர்ட் உலோகங்கள் மரம் வனத்துறை ஃபயர் ஒர்க்ஸ் கழிவுப் பொருட்கள் லாகரி வஸ்துக்கள் மொபைல் மாமிசம் நீச்சல் தொழில்கள் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு ஓராண்டு ஏற்றமுடையதே. உத்தியோகம் பணியாளர்கள் உங்கள் பணிகள் நல்ல அனுபவம் நீங்கள் எதிர்பார்க்கும் கம்பெனிகள் நல்ல ஒரு மாற்றங்களும் கூடிய மட்டும் சாதகமாக அமையலாம். சிலருக்கு அரசு சார்ந்த வகையில் கூட ஆதிக்கம் செலுத்த வாய்ப்பு இருக்கிறது. அயல்நாடு சென்றும் சம்பாதித்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இன்சூர் PF போனஸ் சில உபரி வருமானங்கள் இப்படி எந்த வகையிலாவது சிலவற்றை பெற்று உங்கள் தேவைகளை தக்க வைத்துக் கொள்வீர்கள். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கும். வியாபாரம் சுயதொழில் சரியான ஆவணங்களை சீர்திருத்தம் செய்து சில நூதன கருவிகள் கவர்ச்சிகரமான திட்டங்கள் நல்லதொரு ஆட்கள் இவற்றை எல்லாம் வடிவமைத்து இரவு பகல் பாராது எதை நீங்கள் சரியாக ஈடுபட்டு வியாபாரத்துறை நன்கு விளம்பரமாகி உங்கள் ஸ்திரமான இடத்தை நன்கு தக்க வைத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அரசியல் கலைத்துறை பதவி பொறுப்பு உங்களுக்கு பார்க்க சிறிதாக இருந்தாலும் அதை இப்போது நீங்கள் நல்ல விதமாக ஏற்று செய்வதுதான் சந்தோஷமே. அத்துடன் இவ்வாண்டு நீங்கள் யார் என்ற அடையாளம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அது மட்டுமல்ல பினாமிகளை அனுசரித்துக் கொள்ள வேண்டும்.
மக்கள் மத்தியிலே சென்று தனது திறமையை வெளிப்படுத்துவது நன்மை. உங்களுடைய சின்னத்துறை, பெரியதுறை, நாட்டிய, நாடகம், கலை, மேடை, அரங்கேற்றம் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்று செய்தால் நீங்கள் யார் என்பதை இப்போது வெளிக்காட்டி கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அரசினுடைய பாராட்டுக்கள், அவார்டுகள், அதிமுக்கிய நபருடைய தொடர்புகள், சக தோழருடைய ஒத்துழைப்புகள், மனதுக்கு இதம் தரும் சம்பவங்கள் யாவும் உங்களுக்கு கைகூடும். பயிர்த்தொழில், மஞ்சள், சிகப்பு, பச்சை நிற பொருட்கள், இந்த வஸ்துக்களாலும் வருவாய்கள் கிடைக்கும். நவீன எந்திரங்களை கொண்டு அரசு உதவியோடு கால்நடைகள், பறவைகள், பூமியினுடைய மாற்றங்கள், வாசனை திரவியங்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டால் எந்த வகையிலாவது உங்களுக்கு இந்த பயிர்த்தொழிலில் ஓரளவு நன்மையும் ஆதாயம் கிடைக்கும். இவ்வாண்டினுடைய சாதக பாதக பலன்கள், பரிகாரங்கள்: ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஜூலை, டிசம்பர் இந்த மாதங்கள் எல்லாம் அரசாந்த முதலீடு, அதிகாரம், எதிர்பார்த்த ஆதாயம் எந்த வகையிலும் அமையும். தனது வாரிசுகள் பிறப்பார்கள் அல்லது சுபகாரியங்கள் நடக்கும். பேரன் பேத்திகளுடைய முதலீடுகளை சரியாக செய்து கொள்வீர்கள். பணிகளால் வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும். நிலுவை, கோர்ட்டு விவகாரங்கள் மற்றும் சாதனைகள், கடனை அடைக்க நிர்பந்தங்கள் ஏதேனும் ஒன்று கைகூடும். பூஜைகள், விருத்திக்கான சில சம்பவங்கள், தன்னுடைய சாதனைகளை கொண்டு வருவது, தங்களை யார் என்று காட்டுவது, பேட்டி காண்பது இருக்கும். பெரிய அளவில் உங்களுடைய முயற்சிகள், எதிர்பார்ப்புகள் இவற்றால் சாதிக்க முடியும். பிறர் உங்களை எந்த வகையிலும் யார் என்று வெளிக்காட்டுவதற்கு நல்ல தருணங்களே. பாதகமான மாதங்கள் என்று பார்க்கிற போது ஜூலை, மே, ஜூன், அக்டோபர், நவம்பர் இந்த மாதங்களெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். வயது முதிர்ந்தவர்களை கண்டம் உண்டு. அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். சில பொறுப்புகள் நிலவரை சரியாக பார்த்து செய்ய வேண்டும். ஆவணங்களை கையெழுத்திட வேண்டும். விஷ சந்துக்கள், காடுமலை, கெமிக்கல், பதப்படுத்துதல், சர்க்கஸ் இவற்றால் பாதிப்புகளே. நீங்கள் பிறருடன் இணைந்து கூட்டாக இயங்குவது அல்லது சொந்தமாக தொழில் செய்வதை பார்த்து செய்தால்தான் நன்மை. ஒப்பந்தங்களை சரியாக பார்த்து கையெழுத்திட வேண்டும். மிகவும் அலாட்டாக தன்னுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வது நல்லதே. இந்த பாதகமான மாதங்களிலெல்லாம் உங்களுக்கு நாம் ஏற்கனவே முன்னாடி சொல்லப்பட்டுள்ள அந்த வழிபாடுகள், பரிகாரங்களை நீங்கள் சரியாக செய்து கொண்டால் இதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். மீனராசி அன்பர்களே, ஆண் பெண் இருபாளர்களுக்கும் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆண்டவனும் ஆலய வழிபாடுகளும்: ஆனந்த நடராஜர், அதாவது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான, அதாவது தரிசிக்க முக்தி என்றாலே அது சிதம்பரம் தான். அந்த சிதம்பரத்திலே ஒரு இரவு நடராஜ பெருமானை தரிசித்து விட்டால் 108 சிவாலயங்கள் அல்ல 302 சிவாலயம் தரிசித்த பலன் சிதம்பரத்தில் மட்டுமே கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த ஆனந்த நடராஜரை, பொற்சபை நடராஜரையும், சிவகாமி அம்பாளையும், அங்கே இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளையும், சொர்ண ஆகஸ்வர பைரவரையும், தில்லை காளியையும் இணைந்து செயல்பட்டால் மிகப்பெரிய சிறப்புடையதாக மாறும். மற்றும் திருவாரூரில் இருக்கக்கூடிய அந்த தியாகராசரையும், கமலாம்பிகையும் மற்றும் ரவுத்திரி துர்க்கையையும் வழிபாடு செய்யவும், சுவாமிமலை சுவாமிநாதரையும் வணங்க வேண்டும். இவர்களெல்லாம் ஒரே நேர்கோட்டில் நீங்கள் இந்த ஆண்டில் வணங்கினால் இந்த ஆண்டில் உங்களுக்கு மிகச் சிறப்பு. ஏனென்றால் மீனராசிக்கு உள்ள கிரகநிலைகள் யாவும் அவ்வளவு சாதகமாக இல்லை. ஆனால் உங்களுடைய சமயோஜிதமும் ஜாதக பலனும் பரிகாரமும் தான் முக்கியமே. அதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். உங்களுக்கு வளம் தரக்கூடிய சின்னங்கள் மீன்கள், மயில். வளம் தரக்கூடிய வாஸ்து திசைகள் மேற்கு, வடமேற்கு. இந்த திசையுடைய முயற்சி, பயணங்கள், வீடு, வியாபார ஸ்தலங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமே. உங்களுக்கு சாதகம் தரும் நிறங்கள் ஆஸ் கலர், பிங்க், மயில் கலர். இந்த வர்ணங்கள் உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும். இந்த ஆண்டில் ஏற்றம் தரும் எண்கள், எழுத்துக்கள் BROIJ இந்த எழுத்துக்களும் 11, 47, 74, 90, 100 என்ற எண்களும் உங்களுக்கு பயனுடையது. இந்த எழுத்துக்களும் எண்களை இணைந்து வரக்கூடிய உங்களுடைய நபர், நிறுவனம், வீடு, வியாபாரம், மொபைல் நம்பர், வண்டி, சீக்ரெட் நம்பர்கள் இருந்தால் இந்த ஆண்டு அதிர்ஷ்டம்தான். ஒளிமயமான வாழ்வுக்கு பரிகாரங்கள், பாராயணங்கள், அதாவது நடராஜர் கருடப்பத்துக்கள் படிப்பது மற்றும் மாணிக்கவாசருடைய சிவபுராணங்கள் படிப்பது, கோளாறு பதிகம், ஞானசம்பந்தருடைய கோளாறு பதிகங்கள் படிப்பது, 12 திருமுறைகளை வழிபாடு செய்வது, சண்முக கவசங்களை படிப்பது, நவரத்தின மாலைகளை படிப்பது, அம்பிகையினுடைய நவரத்தின மாலைகளையும் போற்றி வழிபாடுகளையும் படிப்பது, துர்க்கையினுடைய ஸ்லோகங்களை சொல்வது யாவும் இந்த ஆண்டில் உங்களுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஆண்டுடைய கிரகங்களில் பார்க்குற போது வருஷ கிரகங்கள் யாருமே உங்களுக்கு நன்மையாக இல்லை. மாத கிரகங்கள் சஞ்சாரத்தில் செவ்வாய், சந்திரன், புதன், சூரியன் இந்த 4 கிரகங்களுடைய பலம் உங்களுக்கு ஒரு அஸ்திவாரம் போன்ற, ஒரு கட்டிடத்திற்கு 4 பில்லர்கள் அஸ்திவாரம் போன்று இந்த 4 கிரகங்கள். இந்த 4 கிரகங்களுடைய கிரக பலத்தையும் இவர்களுடைய தசாபுத்திகள் ஏதேனும் இந்த ஆண்டில் இருந்தால் இந்த வருஷ கிரகங்களால் வரக்கூடிய கெடுபலன்களும் சென்மச்சனியால் வரக்கூடிய பாதிப்புகளும் அனைத்தும் நீங்கி நீங்கள் நன்மைகளை பெற முடியும். அத்துடன் உங்களுக்கு 6லே கேது மாற்றம் இருப்பதால் அது ஒரு வகையில் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை. வருஷ கோட்களில் கேது மட்டுமே உங்களுக்கு ஏப்ரல் முதல், அதாவது மே மாதத்துக்கு பிறகு சப்போர்ட்டாக வருகிறார்.
அதனால் நீங்கள் பெரிய முயற்சியை எடுத்து செய்வது மே மாதத்துக்கு பிறகுதான் செய்ய வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தவும். குடும்பம் ஆரோக்கியம். தங்கள் உடலை நன்கு மருத்துவ ஆலோசனை செய்து கொள்ளவும். உணவு, தியானம், பக்தி இப்படி எதையும் செய்து கொண்டால் சுபிட்சம் ஏற்படும். நட்பு கிரகங்களுடைய தொடர்புகள் இருப்பதால் எந்த ஒரு சூழ்நிலையும் அனுசரிக்கக்கூடிய மனோபலம் அமையும். மனைவி மக்களுக்கும் உங்களுக்கும் உறுதுணையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அதை சரியாக செய்து கொள்ளவும். அடிக்கடி கோபதாபங்கள் கொள்ளாமல் எல்லோரையும் குடும்பத்தில் அனுசரித்து ஒரு முடிவெடுப்பது உங்களுக்கும் பிறருக்கும் நல்லதே. பந்துக்களுடைய வருகை உங்கள் விஷயத்திற்கு நல்லதொரு பாலமாக அமையும். அது மட்டுமல்ல, சில பூஜைகளை செய்து குடும்பம் தொழிலுக்கான விருத்திகளை ஓமங்களை செய்து தானங்களை மேற்கொண்டு தன்னுடைய குடும்பத்தை பலப்படுத்திக் கொள்வீர்கள். தாம்பத்தியங்களுடைய சுகம், புத்திர பிராப்திகள், பேரன் பேத்திகளுடைய பாக்கியங்கள், வயதானவர்களுடைய ஆசீர்வாதங்கள், பெற்றோருடைய வருகை, அவருடைய விருப்பம் இவற்றையெல்லாம் ஓரளவு செய்து முடிப்பீர்கள். படிப்பில் இருக்கக்கூடிய சில திணறடிகளுக்கு தக்க வழிமுறைகளை செய்து கொள்ள வேண்டும். நல்லதொரு மதிப்பெண்களை பெற்றுத்தான் விரும்பிய துறைக்கு நீங்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அர்த்தாஷ்டம குருவாக வருவதால் படிப்பில் தடைகள் ஏற்படும். அதிக பணம் செலவழிக்க வேண்டி வரும். நீங்கள் நினைப்பது ஒன்றாக இருக்கும், படிப்பது ஒன்றாக இருக்கும். ஆனால் பாரினிஸ் சென்று படிப்பதெல்லாம் நிறைவேறுவது கடினம். தனக்கு கிடைக்கக்கூடிய படிப்பை கூட சரியாக படிப்பதற்கு உங்களுக்கு சூரியனோ புதனோ சந்திரனோ செவ்வாயோ இவர்களுடைய தசாபுத்தி இருந்தால்தான் நீங்கள் அந்த படிப்பை சரியாக பூர்த்தி செய்ய முடியும் என்பதை மனதில் நிறுத்தவும். குறிப்பாக எலக்ட்ரிக்கல்ஸ், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், உணவு, ஹோட்டல், ஃபிலிம் டெக்னாலஜி, மருத்துவம், பொருளாதாரம் தொடர்புடைய படிப்புகள் உகந்ததே. எந்த வகையில் பார்த்தாலும் நீங்கள் சரியான ஆலோசனைகளையும் வழிமுறைகளையும் மேற்கொள்ள வேண்டும். ஜீவன வீட்டில் கிரகங்கள் ஆண்டின் துவக்கத்தின் போது கியாதி யோகம் என்ற யோகத்தால் கிரகங்கள் களைகட்டி இருப்பதால் ஜீவனத்தில் ஒன்றை விட்டால் கூட இன்னொன்றை பெற்று எந்த வகையில் நல்ல விதமாக கௌரவமாக ஜீவிப்பீர்கள். அது மட்டுமல்ல, சுய உழைப்போ வெளிநாட்டு தொடர்போ இந்த வகையில் எல்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக மெடிசன், கல்வித்துறை, கட்டுமான பணிகள், அதன் உபகரணங்கள், பூமிக்கு கீழ்ந்து வரக்கூடிய பொருட்கள், ரயில்வே, அரசு தொடர்பான அமைப்புகள், அதனுடைய அம்சங்கள், பயண தொடர்புகள், வெளிநாட்டு வர்த்தகம், ஷிப்பிங், காவல், இன்சூரன்ஸ், காடுமலை மூலமாக இருக்கக்கூடியவர்கள், கச்சா பொருட்கள், சுரங்கம், தங்கம், ரத்தினங்கள், அரவை மீல், நவதானியங்கள், நறுமணப் பொருட்கள், ரப்பர், தேயிலை, எரிபொருள், மூலிகைகள், தொலைத்தொடர்பு, நெருப்பால் உருவாகக்கூடிய ஜீவனங்கள், மரம், உட்டு வேலைப்பாடுகள், கலை நுணுக்கங்கள் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் இந்த ஆண்டு நன்மையாக இருக்கும். உத்தியோகஸ்தர்கள், பணியாளர்கள், தனியார் நிறுவனம், அரசு நிறுவனம் அல்லது வெளிநாட்டு விஷயம் எந்த ஒரு பணிகளாக இருந்தாலும் ஏற்றமே. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதியம், பதவி, பவர் தரக்கூடியதாக இருக்கும். எந்த வகையும் பயன் தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் திறமைகளை நன்கு அறிந்து நல்லதொரு ஒப்பந்தங்களும் செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படலாம். வியாபாரம், சுயதொழில், விறுவிறுப்பான வியாபாரத்தால் விரிவாக்கம் செய்துக்குவீர்கள். உங்கள் உற்பத்திக்கு தரத்திற்கு மக்கள் மத்தியிலே ஒரு வரவேற்பு இருக்கும். சில நவீன எந்திரங்கள், நல்லதொரு ஆட்களை வெற்றின் மூலம் பிரபலியமாவதற்கான முயற்சிகளும் அதற்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம். சொந்த தொழில் இருப்பவர்கள் திறமையை வெளிப்படுத்தி தன்னிலும் மேம்பட்டவர்களை ஆதரித்து தனக்கு சாதகம் எதையும் தக்க வைத்துக் கொள்வார்கள். பேட்டி, அவார்டு, முக்கிய ஆர்டர்கள், விட்டுப்பட அமைப்புகள், வெளிநாட்டு யாவும் களை கட்டும். அரசியல், கலைத்துறை, கட்சியின் சில கீழ்மட்டம், மேல்மட்டம் எல்லாவற்றையும் நீங்கள் அனுசரிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயங்களையும் சரியாக பார்த்து பரிசீலிக்க வேண்டும். பினாமிகளால் பாதகமே. இதற்கு முன் இருந்து வரக்கூடிய சில கலக்கங்கள், கரைகள் இவற்றை கூட போக்கிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் அமையும். புதுமையாக எதுவும் செய்து மக்கள் மத்தியில் புகழடைவீர்கள். அரசு அவார்டும் உண்டு. பயிர்த்தொழில், நஞ்சை புஞ்சை எதுவாக இருந்தாலும் அதன் மூலம் நன்மையே. குறிப்பாக சிவப்பு, வெண்ணிற, கருப்பு நிற வஸ்துக்களால், காரமான பொருட்களால், கருப்பு நறுமணப் பொருட்கள் இவற்றால் ஆதாயமே. அரசின் மூலமாக சில சலுகைகள், தள்ளுபடிகள் கிடைக்கும். உங்கள் உற்பத்தியை பெறுவதற்குண்டான உடன்பாடுகள் அமையும். கால்நடை, பறவை, விலங்குகளால் நன்மையே. இவ்வாண்டில் சாதகம், பாதகம் தரக்கூடிய மாதங்களும் பலன்களை இப்போது பார்ப்போம். நன்மையான மாதங்கள்: ஜனவரி, மார்ச், ஜூன், செப்டம்பர், அக்டோபர், டிசம்பர். இந்த மாதங்கள் எல்லாம் உங்களுடைய எழுத்து, பேச்சு, செயல்கள், பப்ளிக்கை சார்ந்த வகைகள், பிற நாடு, மொழி, இனத்தவரால் இப்படி இதன் அமைப்புகள் மூலம் வருவாய்களும் நல்ல வாய்ப்புகளும் பாராட்டும் கிட்டும். உங்களுடைய எதிர்கால முதலீடுகள் அரசை சார்ந்திருக்கும். அதனால் ஆதாயங்களே. சில மாற்றம், பூர்வீக சொத்து, கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் நல்ல முடிவுகளாக அமையும். சுபகாரியங்கள், புத்திர பிராப்திகள், சஷ்டியாப்த பூர்த்திகள், குலதெய்வ பூஜைகள், ஓமங்கள், தெய்வீக வழிபாடுகள் யாவும் உங்களுக்கு நன்மையாக அமையும். பாதகம் தரும் மாதங்கள்: பிப்ரவரி, மே, அக்டோபர், ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட். இந்த மாதங்களில் நீங்கள் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் பணம், சுபகாரியம் இவற்றை அதிக முயற்சிகள் எடுக்க நேரும்.
பிறரை நம்பித்தான் சில விஷயங்களையும் கைக்கொள்ள வேண்டும். உரிய பரிகாரங்களும் இறைசக்தியும் தேவை, சமயோஜிதமும் தேவை. தொழில் முக்கிய நபர்களையோ அல்லது அந்தரங்கத்துக்கு உட்பட்டவர்களே கூடிய மட்டும் நாம் அவர்களால் பாதிப்பு வரலாம், அவர்களை அனுசரித்து கொள்ள வேண்டும். பணம் புழங்கும் துறைகள், சுரங்கம், விலங்குகள், தீம் பார்க்கு, கடல்வெளி நீர்வெளி தொடர்புகள், ஆகாய மார்க்க பயணங்கள், இந்த வகையெல்லாம் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொள்வது நல்லதே. உங்களுக்கு இந்த பாதகமான மாதங்களில் உங்களுக்கு இந்த ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள அதிர்ஷ்ட தெய்வங்களையும் அதனுடைய பரிகாரங்களையும் முறையாக செய்து கொண்டால் அந்த பாதகத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். வணக்கம் நண்பர்களே. நிறைவு.